180 குழந்தைங்களுக்கு மேல இறந்திருக்காங்க. நெறைய ராணுவ வீரர்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க. அவங்களுடைய குடும்பம் பாதிக்கப்பட்டு இருக்குது. இன்னும் எக்கச்சக்கமான பொருள் இழப்புகள் ஏற்பட்டு இருக்கு. எவ்வளவு தத்துவங்கள சொன்னாலும், எவ்வளவு நியாயங்கள பேசினாலும், போர் நல்லதா? அப்படின்றத நாம எல்லாரும் யோசிக்கணும். போர் ஒரு நாட்டுக்கான வெற்றிய தரலாம். ஆனா, மனிதாபிமானத்துக்கு, மனித நேயத்துக்கு, மனிதத்துக்கு வெற்றிய தருமா? ஒரு போர் நடந்துட்டு இருக்கு. 2 எதிர் எதிர் நாட்டு வீரர்கள். 2 பேரும் ஒருத்தர் ஒருத்தர் குறி வச்சுக்கிட்டு நின்னுட்டு இருக்காங்க துப்பாக்கில. இதுல ஒருத்தன் இன்னொருத்தனை சுட்டுறான். சுட்டதுக்கு அப்புறமேட்டுக்கு அவனுடைய பாக்கெட் எல்லாத்தையும் போயிட்டு இந்த வீரன் வந்து செக் பண்றான். அப்படி செக் பண்ணும்போது அந்த வீழ்ந்து கிடந்த வீரனுடைய பாக்கெட்ல இருந்து ஒரு லெட்டர் ஒண்ணு கிடைக்குது. அந்த கடிதத்துல என்ன இருந்ததுன்னா, ஒருவேளை இந்த போர்ல ஜெயிச்சு நான் உயிரோட வந்தாக்கா, உனக்கு நான் ஒரு பொம்மை வாங்கிட்டு வந்து தரேன். அப்படி இல்லனா அந்த பொம்மைய உங்க அம்மா வாங்கி தருவாங்க. கவலைப்படாத. ஐ மிஸ் யூ அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய குழந்தைக்கு அதுல வந்து ஒரு கடிதத்தை எழுதி வச்சிருக்காரு. இதை எடுத்து படிச்சதும் அந்த சுட்டான் இல்லைங்களா, அந்த ராணுவ வீரனுக்கு மனம் ஃபுல்லா ஒரே குற்ற உணர்ச்சி ஆயிடுச்சு. அப்பதான் அவனுக்கு புரிஞ்சது தான் சுட்டது எதிரியா இல்ல, ஒரு தந்தைய, ஒரு குடும்பஸ்தனை, ஒரு குடும்பத்தின் தலைவனை நான் சுட்டிருக்கேன். இதே மாதிரியே எனக்கும் ஒரு பொண்ணு இருக்காதே அப்படின்னு சொல்லிட்டு அவன் கதறி அழுதானாம். இந்த போர் யாருக்குமே வெற்றியே தரல, எல்லாருக்குமே தோல்வியை தான் தந்துகிட்டு இருக்குது அப்படின்னு அந்த சிப்பாய் அந்த போர் முடிஞ்சதுக்கு அப்புறம் எழுதி வச்சான். கதையில இருந்து நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது ஒண்ணுதாங்க. போர் யாருக்கும் வெற்றியை தரத்தில்ல. ஜெயிச்சவங்க பக்கமும் பல பேர் இறந்திருக்காங்க. தோத்தவங்க பக்கமும் பல பேர் இறந்திருக்காங்க. அவங்களுடைய குடும்பமும் பாதிக்கப்பட்டு இருக்கு. பிற உயிர்களிடம் இருந்து நம்மள காப்பாத்திக்கிறதுக்காக தான் நாகரிக வளர்ச்சி அடைஞ்சோம். ஆனா, அதே நாகரிக வளர்ச்சிய வச்சுக்கிட்டு இன்னைக்கு பல உயிர்கள நாமளே எடுத்துக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்றது ஒரு வேதனை தரக்கூடிய விஷயம். ஒரு வருத்தத்தை தரக்கூடிய விஷயம். ரொம்பவே தவறான விஷயமும் கூட. நம்மலாம் விலங்குங்க இல்லைங்க. ஒருத்தர்கிட்ட இருந்து ஒருத்தர் அடிச்சு புடுங்கிக்கிட்டு இருக்கிறது. நம்ம எல்லாம் மனிதர்கள். இப்போ போரின் மூலமா தான் ஒண்ணத்த சாதிக்கணும் அப்படின்னு கிடையாது. உலகம் அமைதி பாதையில் சென்று, இந்த உலகமே சேர்ந்து ஒண்ணத்த சாதிக்கணும் அப்படின்றது தான் நமக்கு தேவையே தவிர, இந்த உலகத்துல அந்தந்த நாட்டுக்காரன் என்ன சாதிக்கிறான் அப்படின்றதுல எதுவுமே கிடையாது. மனிதாபிமானம் ஜெயிக்கணும். போர்களில் இறந்தவர்களுக்கு எனது ஆழ்ந்த கண்ணீர் அஞ்சலிய தெரிவிச்சுக்கிறேன். இனி போர்களே இல்லாத ஒரு உலகம் உருவாக வேண்டும் அப்படின்னு மனதார வேண்டுகிறேன்.